திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியில் 12 திருமுறை ஆசிரியர்கள் துதியினை படிப்பதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி தனலட்சுமி கோவிந்தராஜன் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். பிடியதன் உருவுமை கோளமிகு அறியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளி நன்மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் 27 ஆசிரியர் துதி. திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாளிய அமுதர் மருவு புருடோத்தமர் செய்திராயர் மூல மண்ணு திரு ஆளவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிக்கீரர் கல்லாடனார் பொன் கபிலர் பரன் மெய்யுணர் இளம்பெருமானோடு ஓம் அதிர அடிகளார் திருமேவு பட்டேகளோடு நம்பியாண்டார் நம்பி சேராரும் சிவனரி திருமுறை 12 அருள் செய்து தெய்வீக தன்மையோரே திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. நன்றி. அடுத்து நிகழ்ச்சியில் திருக்கரம் அடைதல் பாடுவதற்காக காஞ்சிபுரத்திலிருந்து காஞ்சிபுரம் வசிக்கக்கூடிய திருமதி தனலட்சுமி கோவிந்தராஜன் அம்மையார் அவர்கள். வாங்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு கடலும் உலகுகள் சரி எனவும் ஓங்கும் பொருட்மய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்டிரண்டனவும் புவனம் உய்ய இருட்கடவுள் உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி தெருட்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. தெருட்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் திறத்தல் அடியேன். திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாலொற்று பின்னை நீர் அம்மாழுங்கி அறற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவம்
பிறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருத்தால் சென்று சேர்வோமே. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி. அது பழச்சுவை என அமுதென அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். அது பழச்சுவை என அமுதென அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தாருளோ. இது அவன் திருவுரு இவன் அவன் எவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தாருளோ. மதுபலர் பொழில் திரு உத்தர கோச மங்கை உள்ளாய் திரு பெருந்துரை மன்னா. எது எமை பணிகளோ ஆரது கேட்போம். எது எமை பணிகளோ ஆரது கேட்போம். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எது எமை பணிகளோ ஆரது கேட்போம். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அடுத்து பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி. கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கையிலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை உள்ளங்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இணைந்தே நுழைவோம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 19வது தலைவாக இருக்கக்கூடிய பரியங்கி யோகம், பரியங்க யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்பின் கீழே நாம் இன்றைக்கு 14வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். பிறந்து மொழி பயின்று இது இப்படிப்பட்ட ஒரு களத்தை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிற முதற்கண் சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் நம்முடைய திருவருள் கருணையினாலே நம்ம எல்லாம் ஒன்று குவித்திருக்கக்கூடிய இந்த திருவருள் கருணைக்கும் மனமொழி மேகலாலே வணங்கி
பிறந்து மொழி பயின்று இந்த உலகத்தை நமக்கு சுட்டி காண்பித்த தாய் தந்தை முதற்கொண்டு இந்த உலகம் நமக்கு காரிய குருவாகவும் இந்த உலகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடியவை காரண குருவாகவும் வந்து காரியத்திற்கும் காரணத்துக்கும் குருவாக இருந்து பிறகு நம்முள் இருக்கும் இறைவனுடைய திருவடியை காண்பித்த அந்த சிவகுருவை நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் கொடுத்து மதித்து ஒப்படைத்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை. காரிய குருவாகவும் இந்த உலகத்தை நமக்கு காண்பித்து பிறகு இந்த பொய்யாயினையெல்லாம் உலகம் என்று சொல்லி காரண குருவாக வந்து பொய்யாயினையெல்லாம் போயகள வந்தருளி மெய்ஞானமாகி மெல்லுகின்ற மெய்ச்சுடராகி நம்முடைய புருவ நடுவிலே எம்பெருமானுடைய திருவடி இருக்கிறது என்று நமக்கு சுட்டி காண்பித்த அந்த குருவர்களுக்கு நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் ஒப்படைத்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. ஏன்னா நம்முடைய அறியாமை என்கிற இருளை நீக்கக்கூடிய அந்த இருளை அகற்றக்கூடிய குரு வந்தால்தான் திரு நமக்கு கிடைக்கும். அப்படி நம் வாழ்க்கையில ஏனி போல நமக்கு வாழ்க்கை சிவபெருமானை சுட்டி காண்பித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுவோம். அத்தனை உள்ளங்களுக்கும் நம்முடைய பணியும் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளும். யாருனையும் நம்ம வந்து உடலாலும் மனதாலும் உயிராலும் நம்ம வந்து ஏற்ற தாழ்வுகளோடு இருக்கக்கூடாது. விருப்பு வெறுப்பு இல்லாம நமக்கு சுட்டி காண்பித்த அந்த உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்து எம்பெருமான் திருவடிக்கு நன்றி தெரிவித்து திருமந்திர நிகழ்ச்சிக்கு போலாம். நம்முடைய நிகழ்ச்சியுடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நம் குரு மரபுக்கெல்லாம் முதல் குருநாதனாக இருக்கக்கூடிய நந்தி பெருமான் திருவடிகளையும் வணங்கி திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் பரியங்க யோகத்தில் 14வது பாடலை பார்ப்போம். எழுகின்ற தீயை முன்னே கொண்டு சென்றால் மெழுகுருகும் பரி செய்திடும் மெய்யே. எழுகின்ற தீயை முன்னே கொண்டு சென்றால் மெழுகுருகும் பரி செய்திடும் மெய்யே. உழுகின்றதில்லை அறிந்த பின் ஒழுகின்றதில்லை வெளியறிவார்க்கே. ஒழுகின்றதில்லை ஒளியை அறிந்த பின் விழுகின்றதில்லை வெளியறிவார்க்கே. இனி பாடலை பதமாக பிரித்து பார்ப்போம். எழுகின்ற தீயை முன்னே கொண்டு சென்றால் மெழுகுருகும் பரி செய்திடும் மெய்யே. ஒழுகின்றதில்லை ஒளியை அறிந்த பின் விழுகின்றதில்லை வெளி அறிவார்க்கே. இதுதான் பாடலுடைய பொருள். இனி பார்ப்போம். பாடலுக்கான விழிப்புரை, பாடலுக்கான விளக்கம் தர்மயாதனம். நன்றி தர்மயாதனம். பாடலுக்கான விளக்கம். இம்மந்திரம் ஒட்டணி ஆகவே இதன் பொருள் வருமாறு: மூலாகினியை தலையளவும் கொண்டு செலுத்தினால் அங்குள்ள அறிவாற்றல் சிவனை அறிந்து அவனிடத்து தோயும் அன்பாக மாறுவது உண்மை. இவ்வாற்றல் 7ஆம் தானத்தில் சென்று சக்தியை உணர்ந்தவர்கள் பின் உலகில் கிடந்து தடுமாறுதல் இல்லை. அதற்கு மேல் நிராதாரத்திற்கு சென்றவர்கள் சுவாதித்தானத்தில் நிகழும் காமத்தில் விழுதல் இல்லை. மீண்டும் ஒரு முறை பாடலுக்கான விளக்கம். இம்மந்திரம் ஒட்டணி ஆகவே இதன் பொருள் வருமாறு: மூலாகினியை தலையளவும் கொண்டு செலுத்தினால் அங்குள்ள அறிவாற்றல் சிவனை அறிந்து அவனிடத்து தோயும் அன்பாக மாறுவது உண்மை. இவ்வாற்றல் 7ஆம் தானத்திற்கு சென்று சக்தியை உணர்ந்தவர்கள் பின் உலகில் கிடந்து தடுமாறுதல் இல்லை. அதற்கு மேல் நிராதாரத்திற்கு சென்றவர்கள் சுவாதித்தானத்தில் நிகழும் காமத்தில் வீழ்தல் இல்லை. இதுதான் செய்தி. இனி யதார்த்தமாக சிகாரம் சைவ நெறி பாடசாலையில் வந்திருக்க அன்பர்களுக்கு நம்ம புரிதலோட பார்க்கலாம். இது வந்து தர்மயாதனம் கொடுத்த விளக்கம். இனி நமக்கு எப்படி திருமூல நாயனார் விளக்குறாருன்னு பார்ப்போம். இப்போ வரியா பார்க்கலாம்.
எழுகின்ற தீயை முன்னே கொண்டு சென்றால், இதான் முதல் வரி. எழுகின்ற தீயை முன்னே கொண்டு சென்றால், எழுகின்ற தீயை எழுகின்ற தீயை முன்னே கொண்டு சென்றார். மெழுகுருகும் வரி செய்திடு மெய்யே. இந்த எழுகின்ற தீ என்பது ஒரே அக்னிதான். காமத்திற்கும் ஒரே அக்னிதான், மோட்சத்துக்கும் ஒரே அக்னிதான், போகத்துக்கும் ஒரே அக்னிதான், யோகத்துக்கும் ஒரே அக்னிதான். அக்னி ஒண்ணுதான். அந்த அக்னியை நாம எப்படி செலவு செய்யறன்றதை பொறுத்தான் திருமூல நாயனார் சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, எழுகின்ற தீயை முன்னே கொண்டு சென்றால் மெழுகுருகும் பரிசெய்திடும் மெய்யே. மூலாதாரம் இடுப்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காம அக்னியை கவனத்தை புருவ நடுவுக்கு கொண்டு சென்று விட்டால், முன்னே கொண்டு சென்று விட்டால், மெழுகுருகும் பரிசெய்திடும் மெய்யே. அப்படின்னா பரினா குதிரை, இடுப்பு இருக்கு இல்லையா, காமம். அந்த உழுகின்றதில்லை ஒலியை அறிந்த பின் ஒரு முறை இந்த மூலாதாரத்திலிருந்து காமாக்னியை கொண்டு வந்து சுவாதிஸ்தானத்தை கடந்து மணிபூரகத்தை கடந்து அப்புறம் அநாகதத்தை கடந்து விசுத்தியை கடந்து குருவர்களோட குருநாதருடைய கையை பிடிச்சுக்கிட்டு, குழந்தை மாதிரி அவர் கையை பிடிச்சுக்கிட்டு இத்தனை ஆதாரங்களையும் கடந்து ஞான தெளிவு பெற்று எம்பெருமானுடைய திருவடியை புருவ நடுவுல யார் ஒருத்தர் தொட்டு விட்டார்களோ, கவனத்தை கொண்டு போய் எம்பெருமான் வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன், எம்பெருமான் திருவடி சோமாஸ்கந்தர் என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் திருவடியை யார் தொட்டு விட்டார்களோ அவர்களுக்கு இடுப்பு பற்றிய கவலை இருக்காது. இடுப்புன்னா பரி, அதாவது குதிரை, குதிரை ஏற்றம் இருக்குல்ல, அது மாதிரிதான் அந்த காமம். அதுல விடுபட்டு விடுவார்கள். ஒரு முறை சுவைத்து விட்டால் எம்பெருமான் திருவடியை புருவ நடுவிலே எம்பெருமான் திருவடியை சுவைத்து விட்டால் குருநாதருடைய திருவருள் கருணையினாலே கழுத்துக்கு மேல உங்க கவனம் போயிருச்சுன்னா, இரண்டாவது கீழே இருக்கிற அந்த இச்சை என்று சொல்லக்கூடிய உடலால் ஏற்படக்கூடிய இச்சை, பிறகு மனத்தால் ஏற்படக்கூடிய இச்சை, பிறகு உயிரால் ஏற்படக்கூடிய தூண்டுதல் எல்லாம் அடங்கிவிடும். இதுதான் இந்த பாட்டு சொல்லுது. எழுகின்ற தீயை முன்னே கொண்டு சென்றால், சென்றால் சென்று விட்டால் முடிஞ்சு போச்சு. நம்முடைய கவனத்தை கையடங்கி காலடங்கி முதுகெலும்புலாம் நேரா வச்சு குருநாதருடைய பெரும் கருணையினாலே உடல் ஒடுங்கி மனம் ஒடுங்கி சின்முத்திரையை பிடிச்சி இல்ல கையை ரெண்டும் கோத்துக்கிட்டு வலது கண் சூரியனாகவும் இடது கண் சந்திரனாகவும் எம்பெருமான் திருவடியில போய் பொருந்திருச்சுன்னா இடுப்பு பத்தின கவலை முதல்ல போகும். இந்த உலகத்தாருக்கு சாப்பிடுறது தூங்குறது உடல் உறவு, திருப்பி வேலைக்கு போறது, திருப்பி பணிக்கு போறது, திருப்பி சம்பாதிக்கிறது, திருப்பி சாப்பிடுறது, திருப்பி தூங்குறது, திருப்பி உடல் உறவு கொள்றது. இதுதான் சாமானியம், சாமானிய மக்கள். இது மிருக நிலை. இந்த மிருக நிலையிலிருந்து மனித நிலைக்கு வருவது, மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு வர வேண்டும், தெய்வ நிலையிலிருந்து இறைநிலைக்கு வர வேண்டும். அப்போ ஒரு குருநாதர், ஒரு நல்ல குருநாதர் இப்படி இந்த அக்னி வீணாகாமல் அந்த அக்னியை யார் ஒருவர் எம்பெருமான் திருவடிக்கு கொண்டு செல்கிறாரோ அவரே சத்குரு. அவர் மட்டும்தான் சத்குரு, வேற யாரும் சத்குரு கிடையாது. உங்களுடைய அக்னியை தேவையில்லாமல் வெளியே செலவு செய்யாமல், நிலையில்லாத பொருள்கள் மேலே உங்களுடைய கவனத்தை செலுத்தாமல், நிலையான பொருள் எது என்று உங்களுக்கு மெய்ப்பொருளை யார் உங்களுக்கு தொட்டு காண்பிக்கிறார்களோ அவரே உங்களுக்கு குருநாதர். அவரே காரிய குருவாகவும் காரண குருவாகவும் பிறகு சிவகுருவாக வந்து ஒதுங்கிக் கொள்வார். ஒரு செருப்பு மாதிரி இருப்பார்.
ஞான வீட்டை அடைவதற்கு அந்த வழியில் இருக்கக்கூடிய கல்லு முள்ளு எல்லாத்தையும் சுமக்கிற ஒரு குருநாதர் எப்படி இருப்பார்? செருப்பு மாதிரி இருப்பார், காலணி போல இருப்பார். எதையும் எதிர்பார்க்க நல்ல குருநாதர் எதையும் எதிர்பார்க்க மாட்டார். உன்னை சுமந்து கொண்டு வருவார். எது வரைக்கும்னா நீ வீடு பேறு அடையும் வரை. உனக்கு வழிகாட்டியா இருப்பார். அவர்தான் ஒரு பெண்ணத்தை எரிக்கிற குச்சி போல இருப்பார். அப்படிப்பட்ட குரு அருள் இருந்தாதான் எம்பெருமான் திருவடியை அடைய முடியும். வாழும் போதே திருவடி பேறு அடைய வேண்டும். வாழும் போதே ஜீவன் முக்தர்களாக வேண்டும். வாழும் போதே அந்த பேருண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். அனுபவமே ஆசான். நம் வாழ்க்கையில் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்ப அந்த அக்னியை கொண்டு செல்லக்கூடிய கலையை முறையாக குருநாதர்கிட்ட கத்துக்கணும். அவ்வளவுதான். அறியாமையிலிருந்து அறிவுக்கு, அறியாமையிலிருந்து அறிவுக்கு. அப்ப அறியாமையிலிருந்து அறிவுக்கு செல்ல வேண்டும் என்றால் அறிவுற்ற அந்த அறிவு சார்ந்த எம்பெருமான் திருவடியில் லைத்திருக்கக்கூடிய அந்த குருநாதருடைய பாதம் நமக்கு அவசியம். அதான் குரு அருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. அப்ப மிருக நிலையில உள்ளவங்களுக்கும் சிவனடியார்களுக்கும் என்ன வித்தியாசம்? பக்குவப்பட்டவர்களுக்கும் பக்குவப்படாதவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? சரியையில என்ன வெற்றி, கிரியையில என்ன வெற்றி, யோகத்துல என்ன வெற்றி, ஞானத்துல என்ன வெற்றி? எம்பெருமான் திருவடியை அடைவதற்கு 4 வழி இருக்கு. சரியை, கிரியை, யோகம், ஞானம். அப்படி ஒரு குருநாதருடைய திருவடியை பிடிச்சு நான் எந்த நிலையில் இருக்கிறேன், சரியில் இருக்கின்றனா, கிரியில் இருக்கின்றேனா, யோகத்தில் இருக்கின்றேனா, ஞானத்தில் இருக்கின்றேனான்னு தன்னை தானே தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு சிவனடியார். அதை சுட்டி காண்பிப்பதற்கு தான் குருநாதர் வேணும். நமக்கு நம்மையே காண்பிப்பவர் தான் குருநாதர். அவர் தான் கண்ணாடி போல இருப்பார். நம்ம லட்சணம் நமக்கு தெரியுதோ இல்லையோ குருநாதருக்கு நல்லா தெரியும். நம்ம லட்சணம் நமக்கு நல்லா தெரியுதோ இல்லையோ குருநாதருக்கு நல்லா தெரியும். கண்ணாடி போல பிரதிபலிப்பாங்க. நீங்க சிரிச்சா அவர் சிரிப்பாரு, நீங்க அழுதா அவர் அழுவார். அவ்வளவுதான். ஆனா உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் சேர்த்துருவார். அப்ப பரியங்க யோகம் என்ன சொல்லுதுன்னா, போகத்துக்கும் நெருப்பு ஒண்ணுதான், ஒரே எனர்ஜி தான். யோகத்துக்கும் ஒரே எனர்ஜி தான். The same fire using for sexual energy. At the same time, you have to achieve your goal of enlightenment. உங்களுடைய அந்த ஞான தீய காமத்துக்கும் செலவு பண்ணலாம். உலகியலுக்காகவும் செலவு செய்யலாம். உத்தியோகத்துக்காகவும் செலவு செய்யலாம். யோகத்துக்காகவும் செலவு செய்யலாம். இதுதான் அந்த ரகசியம். அப்ப பரியங்க யோகத்துல, கேசரி யோகத்துல தன்னைத்தானே எதிர்கொள்வது எப்படின்னு சொன்னார். ஒரு தனி மனிதன் எம்பெருமான் திருவடியை அடைவது எப்படின்னு கேசரி யோகத்துல பார்த்தோம். ஆனா பரியங்க யோகத்துல என்ன சொல்றாருன்னா, கணவன் மனைவி இருவருக்கும் சொல்றார். கணவன் மனைவி இருவருக்கும் சேர்த்து சொல்றார். பரியங்க யோகம்னா 2 பேரும் சேர்ந்து சேருது. அப்ப கணவனும் மனைவியும் சேர்ந்து போகத்துக்கு உடனே போயிடாம, சுக்கிலத்தையும் சுரோனிதத்தை உடனே செலவு செய்யாம, எடுத்தன் கவுத்தன உடனே சுக்கிலத்தையும் சுரோனிதத்தையும் செலவு பண்ணாம, இயந்திரத்தனமா மிருகத்தனமா உடலுறவு செய்யாம, தெய்வாதீனமா ஒரு கருவறைக்கு போனா எப்படி நம்ம, பூசை அறைக்கு போனா எப்படி நம்ம தெய்வாதீனமா விளக்கெல்லாம் போட்டு தெய்வாதீனமா, அது மாதிரி உடல் சேர்க்கையும் ஒரு உன்னதமான சேர்க்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் பரியங்க யோகம். அது புனிதமானது. 72,000 நாடி செலவாகுது. நாடி செலவாகுது. குரு நடு செலவாகுது. பிரசவத்துக்கு வேதனைப்படுவது போல ஒரு ஆண் உடல் உறவுக்கு வேதனைப்படுகின்றான். இது எத்தனை பேருக்கு தெரியும்? பிரசவத்துக்கு ஒரு பெண் எவ்வளவு வேதனைப்படுகிறாளோ அவ்வளவு வேதனையை ஒரு ஆண் பண்றான். இதுதான் அந்த ரகசியம்.
இதுதான் பரியங்க யோகம். அப்போ அந்த கலையை எம்பெருமான் திருவடிக்கு வைத்து உன்னதமாக ஒப்படைத்து விட்டு, யார் ஒருவர் இந்த அக்னியை கழுத்துக்கு மேலே கொண்டு சென்று கீழே வீணாக செலவு செய்யாமல் இந்த உடல் பகுதி எல்லாம் கடந்து, மயக்கங்கள் எல்லாம் கடந்து, யார் ஒருவர் குரு நடுவிலே கவனத்தை வைத்து ஏகாந்தமாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த சுவாதிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய அங்கே சுக்கிலமும் சுரோனிதமும் செலவாவதில்லை. அவர்கள் வீணாக தன்னுடைய சொத்தை வீணாக்குவதில்லை. சொத்துன்றது இங்க சுக்கிலமும் சுரோனிதமும். இவர்கள் 7ஆம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சகஸ்திராரத்தை தொடுகிறார்கள். தலைக்கு உச்சிக்கு போயிடுறாங்க. அப்போ மெய்த்தவம் இதுதான். மெய்த்தவம் இது இருவரும் சேர்ந்து செய்யக்கூடிய இந்த பரியங்க யோகத்துல மூலாதாரத்தில் சிக்கிக்கொள்ளாமலே, பிறகு சுவாதிஸ்தானத்தில் சிக்கிக்கொள்ளாமல், பிறகு மணிப்புரகத்தில் மாட்டிக்கொள்ளாமல், அநாகதத்தில் அழுந்து விடாமல், விசுத்தியில் விழுந்து விடாமல், புருவ நடுவிலே ஐக்கியமாகக்கூடியவர்கள் பிறகு சகசிராரத்திலே ஏகாந்தமாக இருக்க பழகிக் கொள்வார்கள். இதுவே பரியங்க யோகத்தின் உச்சமாக இருக்கிறது. இதுவே பரியங்க யோகத்தின் வெற்றியாக கருதப்படுகிறது. இதுதான் பாமரர்களுக்கும் படித்தவர்களுக்கும் ஆன்மீகத்தை உணர்ந்தவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். இதுதான் திருமூல நாயனர் படிச்சு சொல்றார், நமக்கு இடித்து உரைக்கின்றார். அப்ப யோகத்தை கூட நமக்கு பாடமாக எடுக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்தி தான் இது. அப்ப எழுகின்ற தீயை முன்னே கொண்டு சென்றால் மெழுகுருகும் பரி செய்திடும் மெய்யே. கவனத்தை கழுத்துக்கு மேல கொண்டு போயிட்டீங்கன்னா உனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா உடம்பு சேர்ந்திருக்கலாம், உடல் சேர்ந்திருக்கும், ஆனா உணர்வு எல்லாம் அங்க இருக்கணும், மேல இருக்கணும். இது இருவரும் சேர்ந்து செய்யக்கூடிய யோகம். இதுதான் அவர் சொல்றாரு. மீண்டும் ஒரு முறை இந்த பாடல் படிச்சிருக்கோம். பாடல் படித்து நிறைவு செஞ்சுக்கலாம். எழுகின்ற தீயை முன்னே கொண்டு சென்றால் மெழுகுருகும் பரி செய்திடும் மெய்யே. ஒழுகின்றதில்லை ஒளியை அறிந்த பின் விழுகின்றதில்லை வெளியறிவார்க்கே. இப்படி அந்த ஒளியினுடைய அருமையை பொருள் நடுவில் லயிக்க தொடங்கி விட்டவர்கள், எம்பெருமான் திருவடியை அங்கே பார்க்க துவங்கி விட்டவர்கள், கணவன் மனைவி இருவரும் மீண்டும் அந்த கீழாக நிலையில் இருக்கக்கூடிய அந்த மிருக நிலைக்கு வருவதே இல்லை, விழுகின்றதில்லை வெளியறிவார்க்கே. அப்படிப்பட்ட சிதம்பரத்தினுடைய தில்லை அம்பலத்தை குரு நடுவிலே பார்க்கக்கூடிய பழகி ஏகாந்தம் இருக்க பழகி விட்டு விட்டால் அதுவே லயமாகிவிடும், அதுவே ஆலயமாகிவிடும். அந்த ஆலயத்திலே யார் ஒரு லயித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு உடல் பற்றின பிரஞ்சையை கடந்து, மனம் பற்றிய பிரஞ்சையை கடந்து, பிறகு உயிர் பற்றின பிரஞ்சையை கடந்து மிகப்பெரிய தெளிவை அடைந்து உன்னதமான நிலையில் ஏகாந்தமாக இருக்க பழகி கொள்வார்கள். அப்படிப்பட்ட பழக்கமே, அப்படிப்பட்ட ஏகாந்தமே வாழும்போதே முக்தி பேறு அடைவதற்கான வழியை காண்பித்து கொடுக்கும். அவர்கள் திவ்ய தம்பதிகளாக இருப்பார்கள். வாழும்போதே சிவனும் பார்வதியும் போல இருப்பார்கள். இதுதான் திருமூல நாயனார் சொல்றாரு. சிவமும் சக்தியுமாக நீங்கள் கலந்திருந்தால் உங்களிடம் எல்லாமே ஈர்ப்பாகிவிடும். நீங்களே மையப்பொருளாக மாறிவிடுவீர்கள். உலகியல் செல்வங்கள் 16 வகையான செல்வங்களும் உங்களை மையமாக கொண்டு செயல்பட ஆரம்பிக்கும். அப்ப எந்த கணவன் மனைவி இந்த யோகத்தை பயில்கிறார்களோ அவர்கள் வெளிப்பொருள்களை தேடி ஓடுவதில்லை. அவர்களை தேடி எல்லா பொருளும் மையமாகி விடுகிறது. நீயும் நானுமாய் ஏகபோகமாய் அப்படின்ற திருப்புகழ் போல திருவள்ளுவர் கருணையினாலே யார் ஒருவர் இந்த சிவபெருமானுடைய பெருங்கருணை திருநீரு ருத்ராட்சம் 5 எழுத்து சொல்லி இந்த இந்த மையல் பகுதியை மையலாக இருக்காமல் அதை ஒரு தவமாக மாற்றக்கூடிய கலையை யார் கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் போகத்தை யோகமாக மாற்றி வாழ்வில் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். வாழ்த்து.
மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்ல துரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அதில் குறிப்பாக சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகிறது சிறப்பித்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று இரவு உள்ள சிறப்பு நிகழ்ச்சியில் இரவு 8 மணிக்கும் பிறகு 9:50க்கும் உள்ள சிறப்பு நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கூறி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும் நமச்சிவாயவே நான் அவன் ஏத்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். நன்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.